அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ யூஎஸ் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று ஒரு ஃபாலிங் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் $72.05 இல்லை ஒரு $71 போயிட்டு வந்து இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டிசம்பர் 3 ஹை போயிட்டே பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக எடுத்துகிட்டு இறங்கியிருக்கு. ஸோ இன்றைக்குமே ஒரு ஓவர் நைட் ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு. பட் லோவை பிரேக் பண்ணால் இன்னும் கொஞ்சம் கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்த சப்போர்ட் என்னவா இருக்குன்னா $68 ரெசிஸ்டன்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $70.50 வரைக்கும் இறங்கிறதுக்கான $70.50 போயிட்டு இறங்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து யூஎஸ் ஆயிலில் வந்து இருக்குது. ஸோ நேற்று வந்து க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி டேட்டாஸ் பார்க்கலாம் எப்படி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே investing.com அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் போய்ட்டு நம்ம வந்து இன்வென்ட்ரி டேட்டா வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்கிறதா இன்வென்ட்ரி டேட்டா December 4 எத்தனை மணிக்கு ஆக்சுவல் ஃபோர்காஸ்ட் ப்ரீவியஸ், அதாவது எதிர்பார்த்துருக்கிறது வந்து -1.600, ஆனால் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா -5.073. ஸோ டிமாண்டில் தான் பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து வந்திருக்கு. எப்போவுமே டிமாண்டில் வந்தது அப்படின்னா ஸோ பையிங் வந்து பாசிபிலிட்டிஸ். ஆனால் நேற்று வந்து அந்த மாதிரி வந்து நடக்கலை. ஸோ டிமாண்ட் வந்து தான் கிரியேட் ஆணுச்சு. ஸோ டிமாண்ட் கிரியேட் ஆனவுடனே ஒரு வால்ட்டில் எடுத்துகிட்டு ஸோ எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் ஜோன் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் போயிட்டு ஸோ மார்க்கெட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் தான் ஆயிருக்கு. 5982 5822. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் பக்கம் ஃபாலிங் தான் நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு க்ரூட் ஆயில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய இடம் எது அப்படின்னா ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 5957, சப்போர்ட் வந்து 5760. ஸோ இது இன்னைக்கு வந்து ஏறுமா, அதாவது க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்து ஒரு பாசிட்டிவாக வந்திருக்கு, ஒரு டிமாண்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து அகைன் வந்து மேலே வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு நடுவில் தான் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இன்னைக்கு வந்து இருக்கு. ஸோ அதபடி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நான் பிவோட் வந்து ட்ரா பண்ணல, ஏன்னா பாயிண்ட்ஸ் கம்மிங்கிறதுனால. ஸோ ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் மட்டும் தான் ட்ரா பண்ணியிருக்கேன், அது மட்டும் போதும். ஸோ யூஎஸ் ஆயில் நமக்கே தெரியுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸுக்கு பக்கத்தில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. லோவை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்ப க்ரூட் ஆயில் லோவை பிரேக் பண்ணிட்டு ஓப்பன் ஆனாலோ இல்லைன்னா ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலோ ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து செல்லிங் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த லோ பிரேக் பண்ணணும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நேற்று லோ வந்து 5826. ஸோ அதை பிரேக் பண்ணால் இவ்வளோ தூரம் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்ல ஒரு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ இந்த இடம் ஆல்ரெடி இந்த இடத்துல இருந்து ஸோ மார்க்கெட் வந்து 2 டைம்ஸ் மேலே வந்திருக்கு, ஒரு 100 to 150 பாயிண்ட்ஸ் வரைக்கும். ஸோ அகைன் 5760 வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டில் கிரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனோடனே பை சைடு போங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து 5760 வந்து 5957 வரைக்கும் அப் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா டிமாண்டில் கிரியேட் ஆகிருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல பை போகலாம். இந்த இடத்துலேயே பார்த்தீங்கன்னா ஓப்பனான இடத்துலேருந்தே பை போகலாம். ஸோ இருந்தாலுமே கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த இடம்லாம் வந்தால் தாராளமாக வந்து பை வந்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். சப்போஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சது அப்படின்னா கூட நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே இந்த இடத்துலேயே மார்க்கெட் வந்து கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே வந்துச்சு அப்படின்னா பை வந்து போகலாம். நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரை வந்து இந்த லோவை, அதாவது எஸ்டர்டே லோ வந்து ஸ்டாப் லாஸாக வச்சு ஸோ ஒரு ட்ரை வந்து பண்ணலாம். இந்த இடத்துல பண்ணால் இதோட டார்கெட் வந்து 5957. ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்காமல் லோவை பிரேக் பண்ணாலே நம்ம வந்து செல்லிங் வந்து ஃபோக்கஸ் பண்ணிடலாம். அப்படி இல்லாமல் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனால் பை வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதோட டார்கெட் வந்து 5957 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த இடம் வந்ததுக்கப்புறம் 215 மினிட்ஸ் கேண்டில் ரெட் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இன்னைக்கு வந்து ஒரு வாலட்டில், அதாவது பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்குள்ளார ஒரு மூவ் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக தான் இன்னைக்கு வந்து இருக்கும். அதாவது சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகக்கூடிய ஒரு மார்க்கெட்டாக தான் இன்னைக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து ஒரு ஃபாலிங் கிடையாது, ஒரு ஹேமர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஓவர் நைட் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்ல தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஆனால் நாம் ட்ராப் பண்ணி வச்சிருந்த ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு மார்க்கெட்.
ஸோ இந்த நேற்று ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்குது. ஸோ கோல்ட் அண்ட் சில்வர் ஆசஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்த்தபடி ஒரு பையிங் ஜோனில் தான் போயிட்டுருக்கு. காப்பர், ஸோ காப்பரும் பார்த்தீங்கன்னா ஹையாக பிரேக் பண்ணால் ஸோ தாராளமாக பை வந்து போகலாம். எந்த இடத்துலையுமே ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடையாது. 828 தான் ஒரு டெம்பரவரி ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதையும் பிரேக் பண்ணால் ஸோ 844 845 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.